ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கீரை பறிக்க போகிறோம். அதுவும் என்ன கீரைனா, இந்த தொட்டியில் நான் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 தொட்டி நான் வந்து ஆடி பட்டத்துக்காக மண் கலவையை ரெடி பண்ணி பக்குவப்படட்டும் பதப்படுத்தி வச்சுருக்கேன். அதில் தன்னால் முளைச்ச கீரைங்களை பாருங்கள். சொடக்கு தக்காளியிலேருந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து சொடக்கு தக்காளி. இது வந்து தண்டு கீரை. எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம ஹெல்த்தியாக இருக்குது. இதுவும் சொடக்கு தக்காளி. இது சொடக்கு தக்காளி. இந்த கீரை இதில் வந்து அம்மான் பச்சரிசி ரகம். இது வந்து அம்மான் பச்சரிசியோட ரகம், ஆனால் அது வேற செடி. இது வந்து உடைச்சோம்னா பால் வரும் பாருங்க. இந்த பாலை வந்து மரு இருக்கு பாருங்க, அந்த மருவில் இதை வச்சோம்னா மரு கொட்டிடும்னு அந்த பால் பட்டுச்சுன்னா. அது வளர்ந்துருக்கு. குப்பைமேனி வந்திருக்கு. அடுத்து கீழா நெல்லி வளர்ந்துருக்கு. பில்லுங்கள்லாம் வளர்ந்துருக்கு. தெரியுதா பாருங்க, குப்பைமேனி, கீழா நெல்லி, பில்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க. குப்பைமேனி இதோ இருக்கு பாருங்க. எல்லாமே வளருங்க. நம்ம தொட்டி மண் கலவை ரெடி பண்ணும்போது எல்லா செடியுமே வளரும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கு இந்த கீரையெல்லாம் நம்ம எடுத்து மசியல் பண்ணிவிடுவோம். இந்த தொட்டியில் பாருங்கள், இன்னொரு தொட்டி. இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த தெர்மாக்கோல் பாக்ஸு, இதுவும் இன்னொரு தெர்மாக்கோல் பாக்ஸு. 2 பாக்ஸ்லேயும் பாருங்கள் முடக்கத்தான் கீரை. அது என் தோட்டத்தில் எல்லா தொட்டியிலுமே விதை விழுந்து வளர்ந்துடும் இந்த கீரை. இது வந்து குப்பைக்கீரை. இது தண்டு கீரை, இது குப்பைக்கீரை. இது எல்லாமே போட்டு கலவை கீரையாக மசியல் பண்ணுவோம் நாங்கள். இன்னும் இருக்குது பாருங்கள். இன்னும் இருக்கிற தொட்டி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். பூவே வச்சிடுச்சு. இதில் பாருங்கள், சங்குப்பூவும் வளர்ந்துருக்கு. சங்குப்பூ செடி வளர்ந்துருக்கு விதை விழுந்து. இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி. நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளே அப்படியே விதைகள் அதுவே வெடித்து வெடித்து விழுந்து அதுவே வளர்ந்துடும். பொன்னாங்கண்ணி கூட பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. அடுத்து இன்னொரு தொட்டி காட்டுறேன். இது பாருங்க, இந்த தொட்டியில் இது ஒரு தொட்டி. இதில் பாருங்க செழிப்பாக இருக்காங்க பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த மண்கலவை ரெடி பண்ணி இந்த செடிகள் தான் நிறைய வளர்ந்துட்டுருக்கு. வளர வரைக்கும் விடுவோம், நம்ம கீரையெல்லாம் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்கேன். நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட் இது. கீரைகள் அடிக்கடி சாப்பிடணும் நம்ம. இதுவும் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொட்டியில் பாருங்கள், இது இன்னொரு தொட்டி. இந்த குப்பைக்கீரையும் வளர்ந்துருக்கு, தண்டு கீரையும் வளர்ந்துருக்கு, முடக்கத்தானும் வளர்ந்துருக்கு, சங்குப்பூவும் வளர்ந்துருக்கு பாருங்க. குப்பைமேனி கூட நம்ம கலவைக்கீரையில் ஒரு 2-3 கீரை போட்டு கடையலாம். இது வந்து உடம்புக்கு மேலுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். உடம்பு நல்ல பளபளப்பாகும். இது பாருங்க, இன்னொரு தொட்டியில் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்க. நிறைய கீரைங்க. இப்போது எடுத்தன்னா ஒரு 3 பேருக்கு பங்கு கொடுத்துடுவான். ஏன்னா ஒருத்தரே சமைக்க முடியாது, அவ்வளோ கீரை இருக்கு. நீங்க பாருங்க, இவர் எவ்வளோ பெரியவரா இருக்கார் பாருங்க. தண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, எவ்வளோ பெரியவர் பாருங்க. இலைய பாருங்க, நம்ம கை அகலத்துக்கு வெத்தலை போலவே இருக்கு பாருங்க. எப்படி வளர்ந்துருக்கார் பாருங்க. செம வளர்ச்சி. அந்த மண் வந்து நமக்கு ஊட்டமா செழிப்பா இருக்கு. இந்த மாதிரி கீரைகள்லாம் வளருதை பார்த்தீங்கன்னாவே இது அத்தாட்சி நம்ம மண் வளத்துக்கு. பாருங்க, சொடக்கு தக்காளி, முடக்கத்தான் கீரைகள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம தோட்டத்துல. இன்னைக்கு இதை அறுவடை பண்ணிக்குவோம். இது பூ வச்சு ஸ்டென்லாம் பார்க்காதீங்க, வெறும் கீரை தான் நம்ம எடுக்க போறோம். இந்த மாதிரி கீரைகளையே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரைகள், இந்த பூவை வந்து சமைக்க கூடாது, பூ எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கீரைகளை மட்டும் கட் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சமைக்கணும். நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு கீரை. எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு பெரிய பெரிய இலையோட கீரை, நல்ல ஆரோக்கியமான கீரை நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.